ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் அந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். வேலையிலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, பர்சனல்லையும் சரி, யூ வில் ட்ரை டு பேலன்ஸ், மெயின்டைன் யுவர் பேலன்ஸ். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கடுமையான உழைப்பு இருக்கும். வீட்டு வேலையும் ஜாஸ்தி இருக்கும், ஆஃபீஸ் வேலையும் ஜாஸ்தி இருக்கும். மேனேஜரும் கூப்பிடுவார், பாஸும் கூப்பிடுவார், வீட்டில் மனைவியும் கூப்பிடுவாங்க. நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டும் வேலை பண்ண சொல்லுவார். இந்த வேலை பண்ணு, அதை போய் பண்ணு, எது கவர்மெண்ட்டுக்கு இந்த டேக்ஸை கட்டு, அந்த டேக்ஸை கட்டு, இன்சூரன்ஸை க்ளைம் பண்ணு, இன்சூரன்ஸ் கட்டு, கார் இன்சூரன்ஸ் கட்டு, 2 வீலர் இன்சூரன்ஸ் கட்டுன்னு ஏகப்பட்ட, அதாவது 360 டிகிரிஸ்லேயும் உங்களை சுழட்டி வேலை வாங்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுமோ அந்த ஸ்மார்ட்னஸை கொண்டு வருவீங்க. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, வருமானத்தில் இருந்த தடைகள் போகும், வருமானம் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க. இத்தனை நாளாக நீங்கள் பேசுகிற வார்த்தையினால ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன் அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதி சனி செவ்வாய், 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருந்தார், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது. இப்போது நீங்கள் பேசுகிற வார்த்தை அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூ கிவ் அட்வைசஸ், நல்ல வார்த்தை. இன்ஃபேக்ட் இந்த துலாம் ராசியில் பிறந்த ஜோதிஷர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பரான வருமானமாக இருக்கும்.
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அமோகமான டைம் இது. வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை ஏற்படும் சொன்னேன். இப்போ அதில் இன்னொரு விஷயமும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும். சொத்து சேர்க்கை, வீட்டில் உங்கள் வீட்டில் ஏற்கனவே வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு ஒன்றும் இல்லையா, ஒரு சின்ன ஜன்னல் எடுத்துகிட்டு இன்னொரு ஜன்னல் வைக்கலாம். ஒன்றும் இல்லையா, ஒரு செங்கல், ஒரு 10 செங்கல் வாங்கி ஒரு சின்ன இதுக்கு சிமெண்ட் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது மராமத்து வேலைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 10ஆம் தேதி மாலை 6:45 முதல் ஜூலை 12ஆம் தேதி இரவு 7:06 வரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருப்பார். தன்னுடைய பவர்ஃபுல் பிளேஸில் சந்திரன் இருப்பார், செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில். நீங்கள் பேசினாலே அப்படியே கோபத்தில் பேசுவீங்க. நீங்கள் என்னப்பா சௌக்கியமானு கேட்க மாட்டீங்க, என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு மிரட்டி கேட்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் பேசுகிற டோன் உங்களுடைய மரியாதையை குலைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் உங்கள் வீட்டில் நிறைய அட்வைஸ் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வருமானம் இருக்கும். அதனால் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை பொழிகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்பில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கான முயற்சியில் நீங்கள் உத்தியோகஸ்தராக இருக்கீங்க அப்படின்னா உத்தியோக மாற்றம் ஏற்படுகின்ற மாதம். அதுவும் குறிப்பாக ஜூலை 16 தாண்டிடுத்துனா இருக்கிற கம்பெனியில் இருக்க மாட்டீங்க, வேறு கம்பெனிக்கு போகணும். உங்களுக்கு பதவி உயர்வோடு இடமாற்றம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு கம்பீரம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம், ஈரோடுலேருந்து கரூர் போகிற வழியில் கொடுமுடிங்கிற ஒரு இடம் இருக்குது. அது அர்த்த பழசான ஊர். அது சாதாரண ஊர் கிடையாது. அந்த ஊரில் மகுடேஸ்வரர்னு ஒரு சிவலிங்கம் இருக்குது, சிவனுடைய சிவஸ்தலம். அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் முப்பெரும் தேவர்களும், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன், அவங்க 3 பேர்த்துக்கும் சந்நிதி உண்டு. அந்த இடத்துல போயிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது விசேஷம். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திதியெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அந்த கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றுல நடுவில் இருக்கும் அந்த கோயில், அந்த காவிரி ஆற்று தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பறந்தோடும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது பொதுவான பலன். அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு, லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நாம் மிகைப்படுத்தாமல், பலன்களை மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இப்போ இருக்கக்கூடிய ஆண்டு கிரகம் சஞ்சாரம், மாத கிரகத்தோட அமைப்பு பொறுத்து துலாம் ராசிக்கு ஜூலை மாதம் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பொது பலனாக வரப்போகுதுங்கிறது இந்த ஒளி தத்துவம் மூலமாக சயின்டிஃபிக் முறையில் பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகளாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, துலாம் ராசிக்கு சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் மாதத்துக்கே குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ குரு 10ஆம் இடத்துக்கு 2, 4, 6ங்கிற ஒரு அருமையான பாவங்களை
நேரடியாக பார்க்கிறார். ஸோ அது நல்ல அமைப்பு. எப்பவுமே 2ங்கிற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், 4ங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம், வியாபாரம், தாயார், 6ங்கிறது கடன், அடுத்தவங்க பணம், நோய், வம்பு வழக்கு, அந்த விஷயம் பார்க்குறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துக்கு நல்லது. கடன் மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம், அல்லது வரவேண்டிய பணம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பண போக்குவரத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்க போகுது. அதில் ஜூலை மாதமும் ஒரு நல்ல மாதமாக தான் வரப்போகிறதுன்னு தெரியுது. ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், பூர்வீக விஷயங்கள், லாப நோக்குக்காக சிலது, நம்ம குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக, படிப்பு விஷயத்தில், வியாபாரம் விஷயத்தில், அதாவது அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கக்கூடியது, தொழில், வேலை, சுற்று, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மெனக்கெடுவோம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஒன்றும் தப்பு இல்லை. குறிப்பாக சனி 6ல் இருக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பு. இப்போ பாருங்க, மாத கிரகமாகிய ராசியதிபதியாகிய சுக்கிரனே 11ஆம் இடத்துக்கு வரார். எப்போ? 2வது வாரத்திலிருந்து. 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ங்கிற சிம்மத்துக்கு வரார். அதுவும் நல்ல விஷயம்தான். சிம்மத்தில் வந்து சுக்கிரன் பகை பெற்றிருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவ்வளோ ஒன்றும் அஃப்ளிக்ஷன் வராது. என்ன, செவ்வாயின் பார்வை பெறுகிறார். ரிஷபத்தில் இருக்கிற ஒரு செவ்வாயோட பார்வை வந்து துலாம் ராசிக்காரர்கள் பெறும் பொழுது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுல வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, ஒரு கோபதாபங்கள், செட்டில்டான ஒரு ஃபீலிங் இல்லாமல் அவசரமாக செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு டார்கெட் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படக்கூடிய அமைப்புக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது. அது மாதிரி விஷயமெல்லாம் வந்து ராசி அதிபதி வந்து செவ்வாயின் பார்வை பெற்று 11ஆம் இடத்துல பகை பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் செகண்ட் வீக்லேருந்து கொடுப்பார். சூரியன் பாருங்க 10ஆம் இடத்துக்கு வருவது தொழில், வேலை முன்னேற்றத்தை கொடுப்பார். ஸோ இது மாதிரி டென்ஷன் ஆகி எதுக்கு ஆகிறோம் அப்படின்னா, வேலையில் ஒரு முன்னேற்றத்துக்காக, தொழில் அமைப்பதற்காக, ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்காக, நம்ம வந்து ஒரு முனைப்போட செயல்படக்கூடிய அமைப்புக்காக, ஒரு லாப நோக்குக்காக நல்ல விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகிறது. ஏன்னா சூரியன் பாருங்க மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கடகத்துக்கு வந்து துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வந்து வேலை, தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார். ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி கொடுக்கிறார். ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரருக்கு. அவங்களுடைய தசாபுக்திகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கோச்சாரத்தில் சூரியன் சப்போர்ட் பண்ணுவார். அதே சமயத்தில் புதன்கிற ராஜயோக அதிபதி புதன்லேயே, அதாவது புதனோட வீட்டிலேயே மிதுனத்திலேயே வந்து வக்ரமா நம்ம நாள் இருக்கார். 10ஆம் இடத்துக்கு வரார். அப்புறம் 9ஆம் இடத்துலேயே மிதுனத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது. ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, புதனோட சஞ்சாரம் அருமை. ஸோ படிக்கிற குழந்தைங்க, படிக்கிற மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இளம் வயதினர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா புத்தி வேலை செய்யக்கூடியவங்க. என்னதான் புதன் வக்ரமாக இருந்தாலும் மிதுனத்தில் இருக்கிறதுனால நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுறது, நல்ல கிளாரிட்டி வர்றது, அந்த சப்ஜெக்டில் நல்ல ஞானம் பெறுவது, அது மாதிரி பல நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனாலையும், சூரியன் 10ஆம் இடத்துக்கு வர்றனாலையும், ராசி அதிபதியே 11ல் இருக்கிறனாலையும், ஆண்டு கிரக சஞ்சாரமும் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கிறனாலையும் வருது. இதுல பாருங்க, சூரியன் வந்து குருவோட சேர்றார். குருங்கிறவர் ஆல்ரெடி நமக்கு கடகத்துல உச்சம் பெற்றிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். அதோட சூரியன் சேரும் பொழுது ரொம்ப நல்ல பலன். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் உடல் உபாதைகள், டிராவலிங்ல கொஞ்சம் அசௌரியங்கள், அஜீரண கோளாறு, சூடு விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா லக்னாதிபதியை வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கறதுனால உடல் உபாதைகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய, மற்றபடி சுக்கிரன், புதன், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள், சுக்கிரனோட சஞ்சாரங்கள் எல்லாமே இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய, அடுத்த லெவல் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் வருகிறதுங்கிறது நம்ம ஏற்றுக்கு தான் வேணும். அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் துலாம் ராசிக்காரர்கள். இது ஒரு பொதுவான பலனே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசாபுக்தி போயிட்டு இருக்கு, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சார்ட் ஜாதகம் போட்டு
ஒரு அப்பாயின்மெண்ட்டில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ நம்ம இப்போ பேசின கோச்சார் அமைப்பும் உங்களோட ஜாதகத்தில் இல்லை, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் துலாம் ராசியில் வந்து விசாக நட்சத்திரமா, சுவாதி நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசை போயிட்டுருக்கு, அவர் வந்து உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசையா, உங்களுக்கு யோகமான தொழில் என்ன, வேலை என்ன, உயர் படிப்பு என்ன முக்கியம், என்ன உங்களுக்கு நல்லதாக வருது, மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எழுதக்கூடிய அந்த கேள்விகளுக்கு எந்த மாதிரி சாய்ஸில் எது நம்ம எடுக்கலாங்கிற வயசு வித்தியாசம் இல்லாமல் நம்ம மனுஷனுக்கு பிறவை எடுத்தாவே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையா முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் இருக்குது. அந்தந்த தருணங்களில் கரெக்டான முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்ம கர்மாவின் படி என்ன நமக்கு சரியாக வருமோ அதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், டைம் வேஸ்ட், அதெல்லாம் அவாய்ட் பண்ணி என்ன நமக்கு நல்லா வருமோ, எது நமக்கு பிராப்தமாக இருக்கோ அதை செய்யும் பொழுது எதிர்நீச்சல் போடாமல் எளிதாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து, அது ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலில் ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, திருமணம் விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, காதல் திருமணமா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காட்டுது, எப்போ நம்ம எது பண்ணுறது நல்லது, குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினருக்கு வந்து எது மாதிரி டைமில் வந்து நல்ல விஷயங்கள் வருது, ட்ரீட்மெண்ட்டோட பண்ணணுமா, ட்ரீட்மெண்ட் இல்லாமையே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டா, உங்களோட 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, புத்திரகாரகன் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வைத்து உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, பர்சனல் லைஃப்பில் என்ன மாதிரி பிராப்தங்கள், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்ன மாதிரி பிராப்தங்கள், எந்தெந்த டைம்லைன்ஸுங்கிறது எந்தெந்த நேரத்தில் எது நடக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா நாம் நம்மளோட அவசரத்துக்கு சிலது நடக்காமல் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம், மன உளைச்சல் அடையிறோம். அதையெல்லாம் நம்ம தவிர்த்து கொண்டு பொறுமையாக வாழ்க்கையில் நம்மளுடைய கர்ம வினையை தெரிந்து கொண்டு நாமும் நம்மளுடைய திட்டங்களை தீட்டி அதுக்கு பிரகாரம் நம்ம வாழும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வரும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நேர்மையானவங்களாக இருப்பாங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஒரு மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் சமமாக பழகக்கூடிய ஒரு தன்மையும் உங்ககிட்ட இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்குங்க, ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ இந்த மாதம் வந்து பாருங்கள் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, சுக்கிரனோட கேது சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும்னா, இனம் புரியாத ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இந்த கேதுவோட அமைப்பினால் வருதுங்க. அப்போ இந்த டென்ஷன் குழப்பம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. சரி, எங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வந்து குரு பார்க்குறாருங்க. 2-7க்கு அதிபதி செவ்வாயும் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. தான் வீட்டை தானே 2ஆம் அதிபதி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சுய சம்பாத்தியம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கவங்களோட தேவைகளை இந்த மாதம் வந்து பூர்த்தி பண்ணுவீங்கங்க. பணவரவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாகட்டும், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ்க்கு, லாயர்ஸ்க்கு, கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க. சரி, நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்கணுங்க. உங்களோட தைரியம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே 3ஆம் இடம். உங்களுக்கு சனி, ராகு, புதன், செவ்வாய், சூரியன் இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ உங்கள் தைரியம் தாறுமாறாக இருக்கும். நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அந்த அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், ஒரு முன்னேற்றமான மாதம் இருக்குங்க. பேச்சுலேயும் ஒரு வேகம் இருக்கும். நல்ல வேகமாக ஸ்பீடாக பேசுவீங்க. ஒரு
ஒரு சூப்பரான உங்கள் பேச்சில் ஒரு திறமை அப்படிங்கிறது வந்து வெளிப்படுங்க. பல வகையில் நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க, அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் வந்து பாருங்கள், ஒரு கண்மூடித்தனமான தைரியம் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் கொஞ்சம் எந்த விஷயத்தில் தைரியமாக நடந்துக்கணும், எந்த விஷயத்தில் மெதுவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கணும். ஒரு சிலருக்கு பாருங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, சொத்து எனக்கு வீடு வாங்கணும், சொத்தில் அமையுமா அப்படின்னா நம்ம 4ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. 4ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்குங்க 4ஆம் அதிபதி 6ல் இருக்காருங்க. அப்படிங்கும்போது ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்பாக வந்து இருக்குங்க. அரசாங்கத்தோட மானியமும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. சரி, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 5ஆம் இடத்துல பாருங்கள் ராகு இருக்காருங்க, சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குங்க. குறிப்பாக பாருங்கள், ஒருத்தங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும், ஆனால் பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் கருத்தரிக்கும் போது அது பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 5ல் ராகு இருக்கிற காலம் வரக்கூடிய காதல் சரியில்லாத காதலுங்க. கொஞ்சம் கவனமாக பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது, ப்ளஸ் 5ல் ராகு இருக்குது. அப்போ குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி பெண்கள் அந்த காதல், புதுசாக வரக்கூடிய காதல் உங்களுக்கு சரியாக இருக்காது, ரொம்ப கவனமாக இருங்க. மனசை தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ல் சனி இருந்து உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு தடை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், சஞ்சலங்கள்லாம் இப்போ வந்து தீரப்போகுது. குருவோட பார்வையினால் ஒரு ப்ரொமோஷன், குரு பார்க்குற இடம் விருத்தி ஆகுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சம்பளத்தோடு கூடிய இன்னொரு வேலை, புதுசாக படித்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா அவங்களுக்கு கேம்பஸில் வேலை, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட வலி, வயிற்றில் புண்ணு, கண் நோய், குடல்வால் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து திருமணம் அப்படின்னா நம்ம 7ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. அப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்காருங்க, கூடவே ராகு பார்வையும் இருக்குது. அப்போ பாருங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்குங்க. திருமண விஷயத்தில் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் என்னங்க நிறையவே வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலர் பாருங்கள், ஞாபகம் மருதி கொஞ்சம் அதிகமாகும், பொருள் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவாங்க. அதனால் முக்கியமான வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா எங்கேயாவது வச்சுட்டு அந்த தேடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்து 8ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 8ல் செவ்வாய் ப்ளஸ் சனி பார்வை இருக்குங்க. அப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணுங்க. ஈவன் நடந்து போகும்போது கூட கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கவனமாக போகிறது நல்லதுங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வீண் அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாரோ வாங்கின லஞ்சம், யாரோ வாங்கின பிரச்சனைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளாகட்டும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாகட்டுங்க. அடுத்து எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், அப்பா எப்படி இருப்பார், வெளிநாட்டு அமைப்புகள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. அப்போ 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க, ப்ளஸ் சூரியனோட தொடர்போடு இருக்கார். சூரியனும் 9ஆம் அதிபதியும் ஆட்சியாகி 9ஆம் இடத்துல இருக்குது. இது அற்புதமான அமைப்புங்க. அதாவது துலாமில் சின்ன குழந்தைங்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், அவருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், ஒரு அரசியல் பதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஆன்மீக பயணங்கள் போவாங்க. குறிப்பாக வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகிறதாகட்டும், பெருமாளை கும்பிடுறவங்க அந்த வைணவ ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறதாகட்டும், அதற்கான அமைப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. போர்வெல் போடுறதுக்கு, கிணறு வெட்டுறதுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாத்துக்குமே சூப்பருங்க. குறிப்பாக ஆராய்ச்சி கல்விக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கடல் கடந்து போய் நான் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நேரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாங்க, 10ஆம் இடத்தை வச்சு தொழிலை பார்க்கணும். அங்கே குரு உச்சமாக இருக்கார்,
ப்ளஸ் சூரியன் வந்து 11ஆம் அதிபதி அங்கே இருக்கிறனால கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. தந்தையோட தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி, அதாவது சூரியனோட பயிற்சிக்கு அப்புறம் அப்பாவோட தொழில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. அந்த தொழிலை மேலும் விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. மருத்துவத்துறை, ஆசிரியர் தொழில், சேவை தொழில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 11ஆம் இடம், தொழிலில் லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் 11ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது 11ஆம் அதிபதி 10ல் இருக்குங்க. அப்போ தொழில் மூலியமாக கட்டாயம் லாபம் வரும். மூத்த சகோதரர்களாலையும் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் நடக்க போகுதுங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம். எனக்கு பணம் எப்படிங்க செலவாகுமா, இல்லை கொஞ்சம் கம்மியாக செலவாகுமா அப்படின்னு கேட்டோன்னா 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க, ப்ளஸ் சனி பார்வை இருக்குது. 12ஆம் அதிபதி ஆட்சினாவே கொஞ்சம் விரயம் அதிகமாக தாங்க செய்யும். அதனால் வரக்கூடிய விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்பத்துக்கும் சந்தோஷமாக வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நன்கொடை பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மூதாதையர்கள் சொத்து ஏதாவது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் நான் வந்து சூப்பராக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, விநாயகர் படிங்க. அபிராமி அந்தாதியில் பாடல் 1ஆம் பாடலை படிக்கிறது சிறப்புங்க. உதவி அப்படி தான தர்மம்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நோட், பென்சில் அந்த மாதிரிலாம் வாங்கி தரது சிறப்புங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.